அனைவருக்கும் வினோத் பரமேகியின் பணிவான வணக்கங்கள். பரமேகி வீச்சு வலை இத்தனை வருஷத்தில் நம்ம ஒரு பெரிய வலை பண்ணியிருக்கோம். அதாவது 18 ஃபீட்டில் பார்த்தா உங்களுக்கு தெரியும் எவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குன்ட்டு. சரிங்களா? அப்படி 18 ஃபீட் வலை 7 பேட்ச். கன்னியாகுமரிலேருந்து ஜோஸ் அப்படின்றது கேட்டிருந்தாப்புல, சார் எனக்கு வந்து இருக்கிறதுல பெரிய வலையாக வேணும், எனக்கு 18 ஃபீட்டில் ரெடி பண்ணி கொடுங்கனாப்புல. சார் 18 அடிலாம் எப்படி வாட்ட முடியும் அப்படின்னு கேட்டேன். அவர் இல்லை, எனக்கு வந்து நீங்கள் எனக்கு 18 அடி கொடுங்க அப்படின்னாப்புல. எல்லாம் அரேஞ்ச் பண்ணி பார்த்தோம். அதாவது 9 ஈயம் தள்ளி ஒரு 10 கிராம் போட்டோம். அப்படி போடும்போது உள்கவர் வந்து பார்த்திங்கன்னா நிறைய வருது. அவர் உள்கயிறு கம்மியாக கேட்டாப்புல. அதனால் என்ன பண்ணிட்டேன், 19 உள்கயிறு வர மாதிரி ரெடி பண்ணியிருக்கேன். அதாவது 12 ஈயம் தள்ளியிருக்கேன் பாருங்கள். 12 ஈயம் தள்ளி உள்கயிறுக்கு வச்சுருக்கேன். உள்கயிறு பார்த்தீங்கன்னாக்கா 2ஆம் நம்பர் உள்கயிறு. இது வந்து 5ஆம் நம்பர் கவர் போடுறது. இது முறுக்கு கவர் தான். 7 தட்டு போட்டிருக்கேன். 7 பேட்ச் ஆக்சுவலாக அந்த வலையில். வலை எப்படின்னு பாருங்கள். இது வந்து 32 mm திக்னஸ் கட்டை வரல. மேலெல்லாம் நைஸ் ப்ளூ கலர் போட்டிருக்கேன். வலையை வீசுறது வந்து ரொம்ப கடினம். எவ்வளோ அகலம் இருக்கு பாருங்கள். கட்டு மரத்து வந்து வீசணும்னா நல்லாயிருக்கும். நான் வந்து ஷார்ட் வீடியோவில் விசிறி இருக்கேன். இப்போ நான் மறுபடியும் உங்களுக்கு விசிறி காட்டுறேன் எப்படின்னு பார்ப்போம். வலை வந்து கரெக்டாக 7.5 கிலோ. இது வந்து என்னுடைய வீச்சு வலை வரலாற்றில் நான் ரொம்ப பிரம்மாண்டமாக பண்ண ஒரு வலை. இது கன்னியாகுமரிக்கு போகுதுன்னு போது ரொம்ப மகிழ்ச்சி. அவரும் நான் கேட்டேன், எப்படி சார் விசிறுவீங்க அப்படின்னு கேட்டேன். அவர் என்ன சொன்னார் அப்படின்னா, சார் நீங்கள் கொடுங்க, நம்ம அதை வச்சுருக்கோம் அப்படின்னாப்புல. நான் ரெடி பண்ணிட்டேன். வலையும் வந்து வாட்டி பார்த்தேன். எனக்கே வந்து பிரம்மாண்டமாக தான் தெரியுது. உங்களுக்காக நான் வந்து இந்த பதிவில் விசிறி காட்டுறேன் எப்படி இருக்குன்ட்டு. நான் அவர்கிட்ட சொன்னேன், ஆனால் மழை பெய்யுது, வலை வந்து நனைஞ்சிட போகுது சார், எப்படி வாட்டத்தோம்னா நீங்கள் வாட்டி காட்டுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்மள எனக்கு ஆசையாக இருந்தது. அவர் 18 ஃபீட் இடம் கிடைக்கல, எங்கே வாட்டுறதுன்னு வித்துறதுன்னு. இது வந்து நல்ல மேட்டு பகுதியாக இருந்து விசிறினோம்னா ஃபுல்லாக கவர் ஆகும். இங்கே நம்ம வந்து அந்த மாதிரி இடம் நமக்கு வந்து அமையலை. சரி, எந்த அளவுக்கு இது வந்து விரியுது அப்படின்றத உங்களுக்காக போட்டு காட்டுறாங்க. கரெக்டாக 7.5 கிலோ. நம்ம மேட்டு பகுதியிலேருந்து வாட்டினா தான் இங்கே நல்லா வரும். எப்படி இருக்குன்னு பாருங்க. பாருங்க கரெக்டாக வந்து ஒரு 80% கம்ப்ளீட் பண்ணிச்சு. ஏன்னா விசிறதுக்கு அவ்வளோ சிரமம். ஆனால் விசிறிட்டோம் அப்படின்னா ஃபுல்லாகவே லாக் தான் மீன் எல்லாமே. வலை எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ஃபீட்பேக் கொடுங்க. வலையை தூக்கி வைக்கிறதுக்கே வந்து ஆள் பலம் தேவைப்படுது. எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. இங்கே வலை ஃபுல்லாகவே உடஞ்சிருச்சு. இன்னும் அந்த பக்கம் உடையணும், செத்தலாக இருக்கிறதுனால நம்ம இதை இது பண்ணிடுறோம் அப்படின்னு பாருங்கள். கொடுத்துடலாம் இந்த வலையை. எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. ஒரு பிரம்மாண்டமான ஒரு வீட்டு வலை 18 ஃபீட்டில் கட்டை விரல் சைஸ், அதாவது தம் ஃபிங்கர் கட்டை விரல் போகிற சைஸு. கட்டை விரல் சைஸில் வலை போகிறது வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. இங்கே டஸ்ட்லாம் கிடக்கும். இது வந்து நைஸாக போடுவாங்க ரொம்ப. நான் கொஞ்சம் ஓரளவுக்கு திக்னஸ் போட்டிருக்கேன். இது வந்து அவருக்கு ஒரு என்னுடைய வீச்சு வலை வரலாற்றில் இது ரொம்ப பெருசு. கட்டை வரல சைஸ் 2 வரல கொடுத்துருக்கேன். ஆனால் இவ்வளோ அகலம் நம்ம கொடுத்ததில்லை. கீழே பாருங்க, ரஃப் கீழே அப்படி. இன்னும் ஒரே ஒரு வாட்டு விசிறி தான் இந்த பக்கம் முடிச்சுக்கலாம். காற்று போகிற திசையிலேருந்து வாட்டினா தான் நல்லாயிருக்கும். இன்னும் எவ்வளோ பெருசாலும் விழும். அவங்க உடலுடைய ஆரோக்கியத்தை பொறுத்து இருக்கு. வாழ்க யோகம், யோகம் வளர்ட்டும். அடுத்த பதிவில் கண்டிப்பாக சந்திக்கிறேன். நன்றி. சுற்றுறதுக்கே ரொம்ப நேரம் ஆகுது.